ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூர்வ நாட்களை நினை, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். அவன் உனக்கு அறிவிப்பான். மூப்பர்களை கேள், உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பார்த்தீங்கன்னா, அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக அவர்கள் யோர்தானை மாத்திரமே கடக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் மோசே என்னன்னா தன்னுடைய கடைசி வார்த்தைகளை அந்த இடத்துல சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அந்த இடத்துல மோசே என்னன்னா அந்த தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, பூர்வ நாட்களை நினை, பூர்வ நாட்களில் நீ எப்படி இருந்த என்பதை நீ நினைத்து பார் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை எல்லாம் கவனித்து பார். எப்படி அந்த வருஷத்தை எல்லாம் நீ கழித்தாய் என்பதையெல்லாம் நீ கவனித்து பார் என்று அங்கு சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பூர்வ நாட்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். பூர்வ நாட்களில் நீங்கள் பிரகாசிக்கப்பட்டதான நாட்களில் நீங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டீர்கள்? இன்றைய தினத்தில் உங்களுடைய ஆவிக்குரியதான ஜீவியம் எப்படிப்பட்டதான நிலைமையில் காணப்படுகிறது என்பதை நீங்கள் நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். தலைமுறை தலைமுறையாய் ஒவ்வொரு வருடமும் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? தலைமுறை தலைமுறையாய் வருடத்தை நம்ம கழித்து கொண்டிருக்கதான நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்தோம் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த 23வது வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டோம்? தேவன் நம்மை எப்படியாக நம்மை ஆசீர்வதித்தார்? அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டம் குறை என்பதெல்லாம் ஏற்பட்டது, இழப்பு எல்லாம் ஏற்பட்டது என்பதையெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நம்ம கணக்கு பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒரு புதிய வருடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த வருடத்தில் நடந்ததான நன்மைகள் தீமைகள் என்ன என்பதையெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது, வருகிறதான வருடத்தில் அந்த தீமையான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் தொடராதபடி, எந்த விதத்தில் அந்த தீமை நமக்குள்ளே பிரவேசியாதபடி நாமே காத்து கொள்ள முடியும். அதையெல்லாம் நம்ம இந்த கடைசி நேரத்தில் நம்ம சிந்தித்து ஒரு புதிய வருடத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த வருடத்தில் தேவன் எப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை எல்லாம் செய்தார், எவ்வளவு அற்புதமாகவும் அதிசயமாகவும் தேவன் வழி நடத்தினார். அநேகருக்கு அந்த 23வது வருடத்தை இதேமாரி ஆரம்பிக்கும் பொழுதே அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் எவ்வளோ பிரச்சனையை சந்தித்திருப்பார்கள். அந்த 23ஆம் வருடமே ஏன் வருகிறது என்று அநேகர் சொல்லக்கூடிய வகையிலெல்லாம் அநேக காரியங்களெல்லாம் சந்தித்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் அன்பு தேவனுடைய பிள்ளைய, அப்போ தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவை உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் சம்பூர்ணமாக மாற்றினார். அதையெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, மனிதன் ஒருவன் மாத்திரம்தான் பகுத்தறிவு உடையவன். அவன் ஒருவன் மாத்திரம்தான் பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா நினைக்கக்கூடியவன். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை எல்லாம் மற்றபடி பாருங்கள், மிருகமோ மற்ற எந்த விதத்திலும் மிருகம்லாம் பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததானே தோல்வியோ இழப்பையோ எதையுமே அதை நினைப்பதே கிடையாது. ஏனென்றால் மனிதனுக்கு மாத்திரமே அப்படிப்பட்டதான 6 அறிவை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த 6 அறிவை உடையதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் மோசே அந்த கடைசி நேரத்தில், அதாவது அவனுடைய இறுதி நாட்களில் மோசே சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, முதலாவதாக மோசே என்ன காரியத்தை நினைத்து பார்க்க சொல்கிறார் என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம சிந்திக்கலாம். முதலாவதாக, தேவனாகிய கர்த்தர் உன்னை அற்புதமாக நடத்தி வந்ததான ஓங்கிய புயத்தை நீ நினை என்று உபாகமம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம்.
உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. அதாவது என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு செய்ததான நன்மையான காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஓங்கிய புயத்தோடு உன்னை வழி நடத்தி கொண்டு வந்ததை எல்லாம் நீ நினை என்று அந்த இடத்துல சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது, அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு, கூக்குரலை கேட்டு தேவன் அவர்களை கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியத்தில் நம்ம அடிமையாக இருந்து பிரச்சனை, அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் எத்தனையோ வியாதி, பலவீனம், எத்தனையோ காரியத்தில் இருந்தெல்லாம் நம்ம கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம்மை விடுவித்தாரே. அதையெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் அந்த ஓங்கிய புயத்தினால் தேவன் நம்மை விடுவித்து நல்ல ஒரு பூர்ண சுகத்தை கொடுத்தாரே. அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலேருந்து தேவன் பார்வோன் இடத்திலிருந்து தேவன் 11 விதமான அற்புதங்களை செய்து அங்கிருந்து அவர்களை தேவன் விடுவித்து கொண்டு வருவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த வருடத்தில் எவ்வளோ அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மோசே பாருங்கள், 2 காரியங்களை நினைக்க சொல்லியிருந்தார். அதாவது 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் செய்ததான நன்மையான காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. 2வதாக 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீ கர்த்தருக்கு முன்பாக கோபம் முற்றின காரியத்தையும் அதையெல்லாம் நினை என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வழிநடத்தி வந்த விதத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக நம்ம அறிந்திருக்கிறோம். நன்றாக அநேக காரியங்களை நம்ம சிந்தித்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர்களுக்கு முன்பாக சத்துரு ஆகிய பார்வோன் அவர்களுடைய சேனையை தொடர்ந்து வரும் பொழுது 2 சேனையும் ஒன்றாக சேர முடியாதபடி தேவன் பாருங்கள், அதாவது மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் 2 பேருக்கும் நடுவாக ஒரு பிளவை தேவன் உண்டு பண்ணினார். சத்துரு எந்த விதத்தில் தொட முடியாதபடி தேவன் அவர்களை பாதுகாத்தார். 2வதாக பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் அந்த சிவந்த சமுத்திரத்தை தேவன் 2ஆக பிரித்து, அதாவது கால் நனையாமல் வெட்டாந்தரையில் நடப்பது போல் நடந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுக்காக பாருங்கள், சிவந்த சமுத்திரத்தையே தேவன் 2ஆக பிரித்தார். பார்வோனுக்காகவும் அந்த சிவந்த சமுத்திரம் திறக்கப்பட்ட நிலைமையில் தான் காணப்பட்டது. ஆனாலும் பார்வோன் பாருங்கள், அவர்களை பின்தொடர்ந்து வரும்பொழுது இவங்க எல்லாம் அடுத்த கரைக்கு வந்த பிற்பாடு பார்வோனையும் அவனுடைய சேனையையும் தேவன் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ விதமான சத்துரு நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். வியாதி என்றதான சத்துரு, பலவீனம் என்றதான சத்துரு, அதே நேரத்தில் நிமித்தமில்லாத சத்துருக்கள், அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நமக்கு எதிராளியாக பிசாசானவன் யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிந்து நமக்கு எதிராக அநேக பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் அநேக போராட்டங்களையும் அநேக குடும்பத்தில் பிரிவினைகளையும் அநேக குடும்பத்தில் சமாதான கேடுகளையும் உண்டாக்குனானே. ஆனால் அந்த சத்துருவை எல்லாம் தேவன் நிர்மூலமாக்கி இந்த வருட கடைசிக்குள்ளாக தேவன் அதையெல்லாம் சரியாக்கினார். அந்த சத்துருக்கு நேரிடுவதெல்லாம் உங்களுடைய கண்கள் காணத்தக்கதான வகையில் தேவன் கிரியை செய்தார். இந்த அதிசயமான அற்புதமான காரியத்தை எல்லாம் இந்த நேரத்தில் நம்ம நினைத்து தேவனுக்கு நம்ம நன்றி பலி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அநேகர் நினைக்கலாம், தேவனுக்கும் நம்ம என்னென்ன நன்றி செலுத்த வேண்டுமா என்று. தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் நன்றியை எதிர்பார்க்கிறார். நம்ம நன்றி கெட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. உலகத்திலேயே நம்ம மனிதனுக்கு முன்பாக நன்றி கெட்டவர்களாக நடக்கக்கூடாது என்று எவ்வளோ கவனமுடையவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், 10 குஷ்டரோகிகளை தேவன் சுகமாக்கினார்.
10 குஷ்டரோகிகளை சுகமாக்கின பொழுது 2 குஷ்டரோகி வந்து மாத்திரம் நன்றி செலுத்தினான் என்று பார்க்குறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, நன்றி செலுத்துவதற்கு இந்த 2 பேர் தான் நான். பாருங்கள், அவருடைய ஏக்கத்தை பாருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதே வண்ணமாக தான் உன்னுடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் நன்மையை பெறுவதிலேயே அவர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்களே ஒழிய தேவனுக்கு முன்பாக நன்றி செலுத்துவது கிடையாது. நன்றி அறிதல் உள்ளவர்களாக நடக்காதது நிமித்தமாக இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற முடியாமல் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய அடுத்தாப்புல பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க இறைச்சியை கேட்டாங்க, இறைச்சியை தேவன் கொடுத்தார். அதே நேரத்தில் தண்ணி இல்லாத நேரத்தில் தண்ணியை கேட்டாங்க, தண்ணியை தேவன் கொடுத்தார். எல்லாவற்றையுமே அவங்களுக்கு பாருங்கள், எல்லாவற்றையுமே சம்பூர்ணமாக கொடுத்தார். 40 வருடம் அளவும் அவர்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை. அதே நேரத்தில் அவருடைய பாதரட்சை அவிழ்க்க பாதரட்சனுடைய வாறு அறுபடை கூட இல்லையா. அவ்வளோ தூரத்துக்கு பார்த்திங்கன்னா தேவன் பாதுகாத்து கொண்டு வந்தார். மொத்தத்தில் சொன்னால் அதே உபாகமத்தில் சொல்கிறாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல் நீங்கள் இந்த இடத்தில் வரும் வரை நான் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை எல்லாம் நீங்கள் அறியீர்களா என்று ஒரு இடத்துல அவர் கேட்குறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், எத்தனையோ பிரச்சனை வழியாக வந்தோம், உபத்திரம் வழியாக வந்தோம், போராட்டத்தின் வழியாக வந்தோம், நமக்கு எதிராக எத்தனையோ விதமான சத்துரு எவ்வளோ காரியங்களை எல்லாம் கொண்டு வந்தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா தீயையும் தண்ணீரையும் நம்ம அநேக நேரங்களில் நம்ம இந்த வருடத்தில் கடந்து வந்தோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் அப்படிப்பட்டதான அழிவுக்கு எல்லாம் ஒப்புக்கூடாமல் உங்களையும் என்னையும் தேவன் செழிப்பான இடத்துக்கு நேராக வழிநடத்தி வந்தார். அதையெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வருடத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர் பாருங்கள், இந்த நேரத்தில் நம்மளோடு இல்லை, நம்மளை விட்டு கடந்து போய்விட்டார்கள். எவ்வளோ பேர் வியாதியில் போய்விட்டார்கள். எவ்வளோ பேர் பாருங்கள், எத்தனையோ விதமான கொள்ளை நோய்கள் பெருகி கொண்டிருக்குது, அதில் போய்விட்டார்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் உங்களுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா தேவன் நல்ல தீர்க்காசை கொடுத்து நல்ல பலத்தை கொடுத்தாரு. இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், ஆண்டவர் எனக்கு என்ன நன்மையை செய்தார், என்ன நன்மையை செய்தார் என்று இப்படி தான் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்களை வழிநடத்தி அவர்களை போஷிப்பதற்காக தினமும் தேவன் பாருங்க அவர்களுக்கு வான மன்னாவினா அவர்களை போஷித்தார். அது தேனிட்ட பணியாரம் போல் ருசியாக இருந்துச்சான். ஆனால் அதைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க முறுமுறுக்க தான் செய்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளை, இதே மாதிரி தான் தேவன் எவ்வளோ நன்மையான நல்ல காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறா. ஆனால் நமக்குள்ளாக காணப்படுகிறது பார்த்திங்கன்னா முறுமுறுப்பு. ஆவிக்குரியதான ஆகாரம் உங்களை அழிய வைக்காமல் அந்த பலனை போல ஒரு பலன் உலகத்தில் எந்த பலனுமே கிடையாது. அந்த ஆவிக்குரிய பலன் தேவன், அந்த உன்னத பலத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த உன்னத பலத்துக்கு ஈக்குவலாக உலகத்தில் எந்த விதமான பலனுமே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்டதான பலனை எல்லாம் கொடுத்து தேவன் அவ்வப்போது நம்மை தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத நேரத்தில் எல்லாம் சத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெருக பண்ணினாரே. இதையெல்லாம் இந்த கடைசி நிமிட நேரத்தில் நாம் எண்ணி பார்த்து நம்ம நன்றி பலி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் மோசே அந்த காரியத்தை தான் சொல்கிறாரு. நீங்கள் இந்த இடத்துல வந்து சேரும் வரைக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மையான காரியங்களை ஓங்கிய புயத்தினால் உங்களை எல்லாம் வழிநடத்தி வந்தாரே என்று சொல்லி அவங்களோட வாழ்க்கையில் செய்ததான அற்புதங்களை எல்லாம் தேவன் பார்த்திங்கன்னா சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒரு இடத்துல வரும்பொழுது அவர் தண்ணி பாருங்கள் கசப்பாக இருக்குது, உடனே அதுக்கு ஒரு முறுக்கிறார்கள். உடனே பாருங்கள் தேவன் அந்த கசப்பான நீரூற்றை, மாறாவாகிய அந்த நீரூற்றை தேவன் மதுரமாக மாற்றினார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வருடத்தில் எத்தனை மாறாவின் பாதை வழியாக நம்ம கடந்து சென்றோம், எத்தனை நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் அந்த கசப்பான அனுபவத்தின் வழியாக நம்ம கடந்து போனோம். ஆனாலும் அந்த கசப்பை எல்லாம் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பார்த்திங்கன்னா
தித்திப்பான ஒரு வாழ்க்கையை தேவன் மாற்றினாரே, அதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கு தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான் என்று சொல்லப்பட்டது. உங்களுடைய இருதயத்தின் கசப்பு ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபருக்கு தெரியாமல் இருக்கலாம், கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட கசப்பான அனுபவத்தின் வழியாக நீங்கள் கடந்து வருகிறீர்கள் என்பதையெல்லாம் தேவன் அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கசப்பை எல்லாம் தேவன் மாற்றி போட்டார், அந்த மாறாவை எல்லாம் தேவன் மாற்றி போட்டார். அதையெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைய இப்பொழுதும் கூட யார் யாரெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை மாறா போன்றதான வாழ்க்கை வழியாக கடந்து வருகிறார்களோ அந்த மாறாவை மாற்றக்கூடியதான தேவனாகிய கர்த்தர் உங்கள் அருகிலேயே இருக்கிறார். அவங்க பாருங்கள், மாறாவை மாற்றுவதற்கு எங்கேயுமே போல அங்கே பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு மரம் நின்று கொண்டிருந்தது. அந்த மரத்தை வெட்டி அதில் போடுனார். அந்த மரத்தை வெட்டி போட்டால் அந்த கசப்பு உடனே மாற்றப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையை, இந்த இரவு வேளையில் உன்னுடைய இருதயத்தின் கசப்பை எல்லாம் மாற்றுவதற்காக ஒருவேளை கசப்பான அனுபவத்தின் வழியாக கடந்து வருகிறதான உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கசப்பை மதுரமாக மாற்றுவதற்காக அவர் உங்கள் அருகிலேயே அவர் நின்று கொண்டு இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்ம இருதயத்தை நம்ம திறந்து கொடுப்போமானால் நம்முடைய இருதயத்தின் கசப்பை அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஓங்கிய புயத்தினால் இந்த வருஷத்தில், இந்த வருடம் ஆரம்பத்திலேருந்து இந்த முடிவு வரை எவ்வளோ அற்புதங்களை செய்தார், எவ்வளோ அதிசயங்களை செய்தார். உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ விபத்து ஆபத்தில் எவ்வளோ பேர்லாம் மரித்து போனார்கள். நம்மளும் எவ்வளோ பிரயாணம் பண்ணுகிறோம், மற்றவர்களை காட்டிலும் எவ்வளவோ அதிகமாகவே நம்ம பிரயாணம் பண்ணுறோம். ஆனாலும் நம்முடைய பிரயாணத்தை எல்லாம் தேவன் பாதுகாத்தார், நம்முடைய வாகனத்தை எல்லாம் தேவன் பாதுகாத்தார், நம்முடைய மிருக ஜீவன்களை எல்லாம் தேவன் பாதுகாத்தார், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் பாதுகாத்தார். எந்த விதமான இழப்பும் நேரிடாதபடி தேவன் 4 புறத்தில் 4 விதமான வேலி அமைத்து தேவன் பாதுகாத்தார். இதையெல்லாம் நம்ம இந்த இரவு வேளையில் நம்ம எண்ணி தேவனுக்கு நம்ம உதடுகளின் காலை ஆகிய ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அதை தான் பாருங்கள் ஓசியாவில் அவர் சொல்கிறாரு. ஓசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், நாங்கள் எங்கள் உதடுகளின் கனியாகிய உதடுகளின் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். உதடு காளை ஆகிய அந்த ஸ்தோத்திர பலியை நம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நம்ம தேவனுக்கு இப்படியாக நன்றி பலி செலுத்தும் பொழுது தேவன் இந்த வருடத்தை கடந்த வருடத்தை காட்டிலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவதாக நம்ம தேவன் வழி நடத்தி வந்ததான பாதையெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுக்கு நாம் கோபம் மூட்டின காரியத்தை நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதை நினை. நீ வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதை நினை என்று சொல்கிறாரு. அதாவது 2 காரியத்தையும் நினைக்க சொல்கிறாரு. செய்த நன்மைகளையும் நினைக்க சொல்கிறாரு. அதே நேரத்தில் தேவனுக்கு முன்பாக நம்ம இப்படிப்பட்டதான நன்மையை பெற்றதான நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக எந்தெந்த காரியத்தில் எல்லாம் கோபம் மூட்டினோம் என்பதையெல்லாம் நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற்றதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை நேரம் நம்ம முறுமுறுத்தோம், நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகாத நேரத்தில் நமக்கு வந்ததான வியாதி கூட ஒரு 2 நாள் கஷ்டப்பட்டது நிமித்தமாக நம்ம என்னென்ன ஆலயத்துக்கே வராமல் நம்ம தேவனை விட்டு எத்தனை நேரம் நம்ம தூரமாக போனோம். அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த காரியம் வாய்க்காத பொழுது நான் எதற்காக இப்படிப்பட்டதான தேவனை நம்ம பின்பற்ற வேண்டும், அவர் வாக்குத்தத்தத்தை எல்லாம் கொடுத்தாரு, வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறவில்லையே என்று நம்ம இப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் நம்ம முறுமுறுத்தது உண்டல்லவா? அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதெல்லாம் தேவனுக்கு நாம்
கோபமூட்டின காரியங்கள் என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் தேவன் அன்பு வைத்து தம்முடைய ஜீவனையை கொடுத்ததான தேவனுக்கு முன்பாக நம்ம எத்தனை நேரம் அவரை மறந்த நிலைமையில் இந்த வருடத்தில் நம்ம காணப்பட்டோம். எத்தனை நேரத்தில் அவரை நம்ம தேட வேண்டிய நேரத்தில் நம்ம தேடாமல்லாம் இருந்தோம். அதையெல்லாம் நம்ம இதெல்லாம் நாம் தேவனுக்கு முன்பாக கோபம் முட்டின காரியங்கள் என்பதை நீங்கள் நன்றாக நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், முறுமுறுத்தார்கள், முரட்டாட்டம் பண்ணினார்கள், கலகம் பண்ணினார்கள். இது எல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா கோபம் முட்டினது நிமித்தமாக அவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய இளைப்பாறுதலை நீங்கள் பிரவேசிப்பதில்லை, கானானுக்குள் நீங்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி அவர் பாருங்கள் அந்த நேரத்தில் வாக்கு கொடுத்தாரு. அதேமாரி 40 வருட பிரயாணத்தில் வந்ததான ஒருவர் கூட அந்த கானானை பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய வருடத்துக்குள்ளாக போக போக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வெகு சீக்கிரமாக நெருங்கி கொண்டிருக்கிறது என்றதான அப்படிப்பட்டதான உற்சாகம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? ஒவ்வொரு வருடமும் போக பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிகவும் சமீபமாகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சமீபமாக நமக்குள்ளாக எப்படிப்பட்டதான ஏக்கம் உண்டாகிறது, எப்படிப்பட்டதான தேவன் மேலே உள்ளதான அன்பு உண்டாகிறது. அதே நேரத்தில் நமக்குள்ளாக ஆண்டவர் மேலும், அதே நேரத்தில் வேதவசனத்தின் மேலும், அதே நேரத்தில் ஆவிக்குரியதான ஜீவியத்தில் வளர வேண்டும் என்றதான வாஞ்சை விருப்பம் எல்லாம் எப்படிப்பட்ட நிலைமையில் நமக்குள்ளே காணப்படுகிறது என்பதை இதையெல்லாம் நம்ம என்னென்ன சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்ம உலகப்பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்காதது நிமித்தமாக நம்ம எத்தனை நேரம் நம்ம அவரை விட்டு தூரமாக போனோம், அவரை விட்டு நம்ம விலகி போனோம். அதே நேரத்தில் உலகப்பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக நம்ம என்னென்னா தேவனையே மறந்து விட்டு அவருடைய ஆலயத்துக்கு வருவதே மறந்து விட்டெல்லாம் நம்ம போனோமே. இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக கோபமூட்டின காரியங்கள் என்பதை நீங்கள் நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். அவங்க அநேக காரியங்களில் பார்த்திங்கன்னா கோபமூட்டி கொண்டே இருந்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய யாத்திரையாம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பாருங்கள், எண்ணத்தை குடிப்போன்னு அங்கே பார்த்திங்கன்னா முறுமுறுத்தாங்க. அதே நேரத்தில் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் எங்களை என்ன வனாந்தரத்தில் சாகடிப்பதற்காக பிரேத குழிகள் இல்லை என்றா இங்கே கொண்டு வந்தீர்கள் என்று சொல்கிறாங்க. அதே நேரத்தில் யாத்திரையாகும் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இறைச்சிக்காக அவங்க முறுமுறுக்கிறாங்க. யாத்திரையாகும் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் தண்ணீருக்காக வாதாடுகிறார்கள். தண்ணீர் கசப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதற்காக பார்த்திங்கன்னா அவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படியாக தேவனை மட்டும் அவர்கள் என்னென்னா துக்கப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் அவர்களை வழிநடத்தி வந்ததான மோசையையும் பார்த்திங்கன்னா அவர்கள் துக்கப்படுத்தினார்கள். இவங்க தேவனுக்கு கோபமூட்டினது நிமித்தமாக, மோசையை கோபமூட்டினது நிமித்தமாக மோசையும் பார்த்திங்கன்னா கானானுக்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு எச்சரிப்பான காரியம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் புதிய வருடத்தை பிரவேசிக்க இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான என்னென்ன காரியத்தில் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நம்ம கோபம் மூட்டினோமோ, என்னென்ன காரியத்தில் எல்லாம் தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்டதான பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் நம்ம செய்தோமோ, அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைத்து நாம் தேவனுக்கென்று பார்த்திங்கன்னா நம்ம தேவனுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்து நம்ம அவரோடு நாம் ஒப்புரவாகிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை இப்படிப்பட்டதான அநேக தேவனுக்கும் நமக்கும் விரோதமாக இருக்கிறதான அநேக காரியங்களை வைத்து கொண்டு நம்ம புதிய வருடத்தில் புதிய ஆசீர்வாதங்களை நம்ம எதிர்பார்ப்போமானால் அதை நாம் நிச்சயமாக எந்த விதத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இதையெல்லாம் பாருங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனை எந்தெந்த விதத்துலலாம் நம்ம கோபம் முட்டினோம் என்பது அவரவர்களுக்கே தெரியும், அவங்கவுங்களுக்கே தெரியும். எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் தேவனுக்கு கோபம் முட்டினேன், எந்தெந்த சூழ்நிலையில் எல்லாம் தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவர்களாக காணப்பட்டோம், எந்த சூழ்நிலையிலெல்லாம்
தேவனுக்கு முன்பாக தேவன் விரும்பாத வெறுக்கிற அருவருக்கிற காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கையாண்டோம் என்பதையெல்லாம் இந்த இரவு வேளையில் நம்ம நினைத்து அதையெல்லாம் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்து நம்ம விட்டு விடுவோம். தேவன் அவர் மன்னிக்கிற தேவனாக இருந்தார். இந்த இஸ்ரேல் ஜனங்க இவ்வளோ அநேக காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத மோசையும் கோபம் மூட்டினார்கள், தேவனையும் கோபம் மூட்டினார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தாலும் தேவன் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாக இருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் அறிக்கை பண்ணுகிறோமா? நம்ம எந்த காரியத்தை நம்ம அறிக்கை பண்ணுகிறோம் என்பதே அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்முடைய வாயின் அறிக்கையை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று சொல்லப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகள் வரும் பொழுது நம்ம அதுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியும் பொழுது தேவன் அதை நமக்கு ஏற்படக்கூடியதான நஷ்டமான காரியத்திலிருந்து அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதே நேரத்தில் அடிக்கடி நம்ம என்னென்னா பிடரியை கடினப்படுத்தணுன்னா நம்முடைய நிலைமை பரிதாபமாக தான் காணப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆகையால் இந்த இரண்டு காரியத்தையும் நம்ம இந்த இரவு வேளையில் நம்ம நினைத்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒரு புது பலனை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிப்போம். நம்ம இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யாமல் இருந்தோமானால் அந்த பார்வன் கண்ட சொப்பனம் போல், அதாவது என்னென்னா அவலட்சணமான பசுக்கள் என்னென்னா செழிப்பான பசுக்களை விழுங்கி போட்டது போல் செழிப்பான வருடங்கள் நமக்கு என்னென்னா பட்சிக்கப்படலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வருகிற வருடத்தை நம்ம தேவன் ஒரு ஆசீர்வாத வருடமாக நமக்கு மாற்றித்தர வேண்டும். அதே நேரத்தில் தேவன் கொடுக்கிறதான வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம தாழ்த்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் வருவேன் என்று சொன்னதா. தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். பாலகனையே மறப்பினும் நான் எந்தெந்த காரியத்துல எல்லாம் நம்ம தேவனை நாம் கோபம் மூட்டினோம், எந்தெந்த காரியத்துல எல்லாம் தேவனுக்கு முன்பாக துரோகம் பண்ணணும், அந்த ஜீவபாத என்றும் அதெல்லாம் தேவன் பார்த்தீங்கன்னா துரோகமாக நினைக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சொல்றான், நான் அவருக்கு முன்பாக மன உண்மையாய் நடந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதாக காணப்பட்டோம்.